வெல்கம் டு அவர் சேனல். இந்த சர்க்யூட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ரிலேயை யூஸ் பண்ணி எப்படி டிசி மோட்டாரை ஆன் ஆஃப் பண்ணுறோம். ரிலே ஒன் டைப் ஆஃப் சுவிட்சு தான், எலக்ட்ரானிக் சுவிட்சு, சிக்னல் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சு. அதை யூஸ் பண்ணி எப்படி மோட்டாரை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில் இந்த சர்க்யூட்டை ட்ரா பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ரிலே வித் டிசி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்டு. வாங்க ப்ரோட்டியஸ் சிமுலேஷனுக்குள்ளே போகும். ப்ரோட்டியஸ் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த சிமேட்டிக் கேப்சருங்கிற பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் பிளேஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பனண்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. பிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. பிக் டிவைஸுங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன காம்பனண்ட்ஸ் தேவையோ ஃபஸ்ட்டு ரிலேன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ரிலே ஓப்பன் ஆகிட்டு ரிலே நிறையா இருக்குது. இந்த அனிமேட்டட் ரிலே இதை நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டன் ஆன் ஆஃப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. பட்டன் எடுத்துக்கிட்டேன். ஒரு சேஃப்டிக்கு ஒரு டயோடு. விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு காம்பனண்ட் எடுத்தாச்சு. இப்போ சர்க்யூட்டை ட்ரா பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலே எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். ரிலே 12 வோல்ட் ரிலே இது. இப்போ சப்ளையில் ரிலே 5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்லாம் இருக்குது. இங்கே 12 வோல்ட் ரிலேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வோல்ட் ரிலேனா சர்க்யூட் 5 வோல்ட் ரிலேன்னு எடுத்துக்கணும். 12 வோல்ட் ரிலேங்கிறதுனால நான் 12 வோல்ட் கொடுத்துட்டேன். ரிலேக்கு உண்டான சப்ளை. சேஃப்டிக்காக அந்த இடத்துல ஒரு டயோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். டயோட பொசிஷனை நீங்கள் வேரி பண்ணிக்கிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிங்க. பட்டன் சிக்னல் 5 வோல்ட் சிக்னல் தான் கொடுப்போம். இந்த 12 வோல்ட் ரிலேக்கு உண்டான ஒர்க்கிங் 12. இந்த 5 வோல்ட் டிரான்சிஸ்டருக்கு உண்டான சிக்னல். சப்போஸ் இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்க, கண்ட்ரோலர் 5 வோல்ட் சிக்னலாக தான் உங்களுக்கு வரும். கண்ட்ரோலர் மேக்ஸிமம் 5 வோல்ட் இருக்கக்கூடிய டிவைஸு. அங்கேருந்து ஆன் ஆஃப் சிக்னல் வேணும்னாக்கா 5 வோல்ட் சிக்னலாக நமக்கு வரும். அதனால் 5 வோல்ட் சிக்னலே நம்ம செஞ்சு பார்த்துருவோம். ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் கொடுத்துக்குங்க. இனிஷியலாக 0 சென்ட் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி பண்ணிக்கிங்க. பேஸுக்கு 1K கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. ஃபுல்லாக இப்போ 10K தான் இருக்கணும். இப்போ மோட்டார் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். டிசி மோட்டரை நான் எடுக்கவே இல்லை காம்பனண்ட்டை. ஓகே, திரும்ப எடுத்து நோ ப்ராப்ளம். பிஏ கிளிக் பண்ணி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டிசி மோட்டார் அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். மோட்டார் வந்துடும். அதில் இந்த சிம்பிள் டிசி மோட்டார் இல்லையா, அதை நான் எடுத்துட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மோட்டாரை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ மோட்டாருக்கு எப்படி ரன் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். மோட்டருக்கு சப்ளை கொடுக்கணும் இல்லையா. சப்போஸ் இப்போ நீங்கள் மோட்டார் டிசி போய்க்கிங்க. டிசி வோல்டேஜ் கொடுத்துங்க. என்ன வோல்ட்டில் மோட்ரு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மோட்ரு கொடுத்துங்க. இப்போ நான் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை டைரெக்டாக கொடுத்துட்றேன்.
ஒரு 12 வோல்ட் மோட்டர்னு வச்சுக்கிங்க. 12 வோல்ட் நான் கொடுத்துட்டேன். மோட்டர் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து 12 வோல்ட் மோட்டார் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு கிரவுண்ட் கிடச்சா மோட்டர் ஓடும். அந்த கிரவுண்ட் வந்து இந்த ரிலே மூலிமா நம்ம கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிடுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னு தான் வந்து ரிலேயில் இந்த 3 பின் தான் வந்து வயரிங் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு. நார்மலாக ரிலே ஆஃபில் இருக்கும்போது இது வந்து காமன் பாயிண்ட்டு. இது நார்மலி க்ளோஸ்டு, இது நார்மலி ஓப்பன் பின்னு. நார்மலி ஓப்பன் பின்லேருந்து ஒரு வயரிங் எடுத்துகிட்டு போய் மோட்டரோட ஒரு ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். மோட்டரோட இன்னொரு ரெண்டுக்கு 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்துட்டேன். பாருங்கள் 12 வோல்ட்டு சப்ளை இருக்கும். இந்த 12 வோல்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேக்கு உண்டான 12 வோல்ட்டு. இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால நம்ம ஒன்றா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் மோட்டார் வந்து வேறு 15 வோல்ட்டு 24 வோல்ட்டு அந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுறோம்னாக்கா சப்ளை தனியாக கொடுக்கணும். ரிலே வந்து 5 வோல்ட்டு 6 வோல்ட்டு அந்த மாதிரி வேரி ஆகும் வோல்டேஜ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக நீங்கள் சப்ளை தர மாதிரி இருக்கும். அதெல்லாம் சப்ளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ வந்து இங்கே பட்டனை கிளிக் பண்ணோன்னாக்கா 1 சிக்னல் வந்து சென்ட் ஆகும். பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா 0 அப்படின்னு சென்ட் ஆகும். 0 அப்படின்னா இந்த புல்லப் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கிரவுண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ இனிஷியலாக வந்து 0 போயிட்டு இருக்கிறது அர்த்தம். பட்டனை கிளிக் பண்ணினாக்கா இந்த 5 வோல்ட் சிக்னல் சென்ட் ஆகும். 5 வோல்ட் சிக்னல் சென்ட் ஆனிச்சுனாக்கா சிக்னல் 1ன்னு அர்த்தம். இது வந்து NPN டைப் டிரான்சிஸ்டர். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் NPN டைப் டிரான்சிஸ்டர் வந்து சிக்னல் 1 கிடச்சிச்சுனாக்கா ஆன் ஆகும், சிக்னல் 0 கிடச்சிச்சின்னா ஆஃபில் இருக்கும். இப்போ ஆஃபில் இருக்குது, அப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாது. சரிங்களா? இப்போ சிக்னல் 1 கொடுத்துட்டிங்கனாக்கா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடும். டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிட்டுனாக்கா இந்த எமிட்டர் கலெக்டர் இந்த இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகி இந்த எமிட்டரில் கொடுத்துருக்க அந்த நெகட்டிவ் கிரவுண்டு கலெக்டர் வழியாக ரிலேக்கு மூவ் ஆகும். ஆல்ரெடி ரிலேக்கு நான் பாசிட்டிவ் வோல்ட்டு டேரெக்டாக கொடுத்துட்டேன், நெகட்டிவ் தான் டிரான்சிஸ்டர் மூலிமா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. அப்போ இந்த ரிலேக்கு நெகட்டிவ் கிடச்சா ரிலே ஆன் ஆகும், நெகட்டிவ் கிடைக்கலன்னா ரிலே ஆன் ஆகாது. ரிலேக்கு எப்படி நெகட்டிவ் கிடைக்கும்னாக்கா இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா டிரான்சிஸ்டர் சிக்னல் போய் ஆன் பண்ணி விட்ரும். டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா நெகட்டிவ் கிடைக்கும். இப்போ ரிலே ஆன் ஆகிட்டுனாக்கா இந்த 2 பாயிண்ட் டச்சில் இருக்கு இல்லையா, ஆஃபில் இருக்கும்போது இந்த 2 பாயிண்ட் டச்சில் இருக்கும், நார்மலி க்ளோஸ்டு பாயிண்ட்டும் காமன் பாயிண்ட்டும். ரிலே ஆன் ஆகிட்டுனாக்கா காமன் பாயிண்ட்டும் நார்மலி ஓப்பன் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ளே பண்ணும்போது. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ப்ளேயே கொடுக்கல, ப்ளே இங்கே கொடுத்தா தான் இங்கே ரன் ஆகும். இங்கே நான் ப்ளே கொடுத்துட்றேன். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே ஆன் பண்ணும்போது இந்த ப்ளூ வந்து இது 2 ஜாயிண்ட் ஆகிடும், மோட்ரு ரன் ஆகும் பாருங்கள். ஓகேவா? மோட்ரு வந்து ஸ்பீடாக ரன் ஆகுது, சப்ளை டேரெக்டாக கொடுத்துருக்கனால. டிரான்சிஸ்டர் வழியாக சப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டிரான்சிஸ்டரோட ஆம்பியர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் வேரி ஆகும். ஆம்பியர் அதிகமான உள்ள டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிங்கனாக்கா வோல்டேஜும் கொஞ்சம் 12 வோல்ட்டு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்பீடாக ரன் ஆகும். சப்போஸ் ஆம்பியர் கம்மியாக உள்ள டிரான்சிஸ்டர் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பட்டனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பட்டனை வந்து புஷ் பட்டனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது கையை எடுத்துனா ரிலீஸ் ஆகிடும், இல்லை ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ரிலே மூலிமா எப்படி மோட்டாரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.